எல்லாருக்கும் வணக்கம். லவ் பண்ணுறவங்களாம் வழிவாங்க, ஆனால் லவ்வே வழிய வச்சிட்டிங்க அஞ்சனா உங்களோட வார்த்தைகளால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ்லி இன்ட்ரடக்ஷன் ஃபார் எவ்ரிபடி. அதோட என் ஸ்பீச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ரிவ்யூஸ், உங்களோட சப்போர்ட் அண்ட் இதுவும் ஆடியன்ஸ் அது கொடுத்த வரவேற்பு, லவ், அதான் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஐ கேனாட் லைக் 3 பேருக்கு சொல்லணும். ஒன்று வந்து ஆனந்துக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. எப்போவுமே எனக்கு வந்து ஒரு நடிகன் வந்து அவங்க செய்கிற கதாபாத்திரம், அவங்க நடிக்கிற படம், அதுதான் அவங்களோட அட்ரெஸ். அந்த கடைசி படம் அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் அவங்களோட அட்ரெஸ்ஸு. தேங்க்யூ ஆனந்த் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வேறுபட்ட 2 கதாபாத்திரங்கள், ரெண்டுமே நடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள கதாபாத்திரங்கள், அது வந்து எவ்வளோ அருமையாக அமைஞ்சு. அண்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் ஆனந்த் கிட்டே என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் வெதர் இட்ஸ் வித் ஹாரிஸ், வெதர் இட்ஸ் சுரேஷ், வெதர் ஃபைட் மாஸ்டர், வெதர் பிருந்தா, யார் கூட அவர் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவார். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து இப்படி வேணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு லேப் வந்து கொஞ்சம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ஒயிட் கிளாஸ் மெட்டல் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட. சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஜஸ்ட் ஆல் சுரேஷ் யூ ஜஸ்ட் லெட் இட் கோ வைல்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹாரிஸ்கிட்டையும் ஜஸ்ட் லெட் ஹிம், ஹாரிஸ் யூர் ஜீனியஸ், நீங்கள் எப்படி வேணாலும் இந்த படம் உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஹவு யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் இட், யூ டூ இட் லைக் தட். எங்கள் நடிகர், எல்லா நடிகருக்கும், எனக்கும் இருக்கட்டும் சரி, நயன்தாராவாக இருக்கட்டும், நித்யா மேனன் திடீர்னு ஃபோன் பண்ணி, அவங்க மலையாளி தான், ஆனால் அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து இந்த டயலாக் இப்படி இருக்கலாமா, அண்ட் அதுக்கு அவங்க கொடுக்குற காரணங்கள் கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஆனந்த் வில் ஆல்வேஸ் சே யா லெட்ஸ் கோ வித் தட், அண்ட் ஹீஸ் கிவன் தட் ஃப்ரீடம். தேங்க்யூ ஆனந்த். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற போது, லவ் மாதிரி ஒரு கதாபாத்திரம்னா ஒரு ரொம்ப மெலிதான ஒரு கோடு, அது ஓவராகவும் பண்ணலாம், இல்லை கம்மியாகவும் பண்ணி சொதப்பிடலாம். பட் எனக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு அது பண்ணுற போது. எனக்கு வந்து நான் யாரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கேட்டாங்க ப்ரெஸ் இதில், எந்த கேரக்டர் கஷ்டமாக இருந்துச்சுன்னு. நான் 2 கேரக்டருமே ஒரு கேரக்டர் தான் பார்த்தேன், லவ் அண்ட் அகிலன். எனக்கு வந்து 2 பேருமே வேறு மாதிரி இருக்கணும், அதுதான் எனக்கு நடிப்போட அந்த ஹோம்ஒர்க்காக இருந்துச்சு. லவ் எப்படி வின்னா பண்ணான்றதை விட அவங்ககிட்ட இருந்து அகிலன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். 2 பேரும் ஒரு சாயல் கூட தெரியாமல், நார்மலாக பிரதர்ஸாக இருப்பாங்கல்ல, ஃபாதர் சன்னாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற போது அவரோட இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பலமாக இருந்துச்சு, அண்ட் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து அங்கே போகிற போது ஐ ஃபீல் லைக் லவ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அண்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். இட்ஸ் வெரி ஐ மீன் என்ரிச்சிங் டு ஒர்க் வித் சம்படி லைக் தட். அண்ட் ஷிபு சொன்ன மாதிரி டைரெக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் எப்போவுமே, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஸ்பீச் வந்து அவ்வளோ ஃப்ளோவாக, ஹீஸ் equipped in everything. I mean ஒரு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தோணுவார் பார்க்குறதுக்கு, பட் ஹீஸ் வெரி ஷார்ப் இன் எவ்ரிதிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மோர் தென், அவர் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் அண்ட் அ வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டோரி டெல்லர். அது எப்படிலாம் கொடுக்கலாம் ஆடியன்ஸ்க்கு, எனக்கு ஒவ்வொரு ஸ்டைலையும் சொல்கிறார், இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சிரிக்கணும், இந்த இடத்துல அவங்க கை தட்டணும், இப்படி பண்ணால் பயங்கர பிரமிப்பாக இருக்கும். ஸோ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹவ் ஹி பிளான்ஸ், ஆடியோவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஷுபுவோட சேர்ந்து அவங்க வந்து எப்படிலாம் இதை கொண்டு வந்தாங்க வந்து இட்ஸ் லைக் அ ஹியூஜ் திங். ஸோ ஆனந்த், ஐ திங்க் யூ பீன் த பிக்கஸ்ட் திங் அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஃபார் மை வண்டர்ஃபுல் டீம். எல்லாருமே ஏற்கனவே பேசிட்டோம் அவங்கள பற்றி, பட் ஐ ரொம்ப எப்போவுமே ஒரு சங்கர் சார் படம், ஒரு மணி சார் படம் பண்ணுற போது நம்ம வந்து இல்லை, அந்த டீம் வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு டீமாக இருக்கும். வெதர் இட்ஸ் அன் எடிட்டர், வெதர் இட்ஸ் அ சினிமாட்டிக் டிஓபி, வெதர் இட்ஸ் அ மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு தெரியும் அது வந்து லைக் த க்ரெம் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க படத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுற போதில் நமக்கு வந்து நம்ம நடிப்பில் இறங்கிடலாம், ஐயோ இவர் எடிட்டிங் எப்படி பண்ணுவார், இவர் வந்து மியூசிக் எப்படி பண்ணுவார், இவர் வந்து இட்ஸ் லைக் தட். அண்ட் ஐ ஹேட் தட் சேம் ஃபீலிங் இந்த படத்தில் இருக்கும்போது, லைக் ஆல் ஆஃப் தெம் ஸோ யங், ஆல் ஆஃப் தெம் ஸோ டேலண்டட். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சுரேஷ் வந்து ரொம்ப லைக் ஆனந்த் சொல்கிற மாதிரி இங்கே ரொம்ப நல்லா நடித்தார். இஸ் ஸோ டேலண்டட். எனக்கு வந்து எப்போவுமே it's like I worked with very good art directors and production designers. ஆனால் சுரேஷ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒவ்வொரு தடவையும் அந்த செட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அந்த மலேசியன் பிரிட்ஜ் நீங்கள் பண்ணல? இல்லை எனக்கு அது மட்டும்தான். ஏன்னா எது ரியல், எது ஒரிஜினல், எது ஃபிக்டிஷியஸ், எது கற்பனை, எது ஒரு செஞ்சதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இல்லை ஆனந்த் சொன்னதான் நான் சொல்லான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த லேப் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆனந்த் சொன்னார் பாருங்கன்னு, நான் மிரண்டுட்டேன். என்னங்க லேப்னா நினச்சேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எல்லாரும் ஒயிட் கோட்டில் கிளாஸாக இருக்கும், ஸ்டீலாக இருக்கும், ரொம்ப கிரஞ்சியாக. இந்த லவ் கேரக்டர், அந்த சேரும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆக்சுவலி வேற ஒரு சேர் இருந்துச்சு, அப்புறம் கான்செப்ட் மாற்றிட்டோம். ஒவ்வொரு விஷயமும் அப்புறம் தான் அவர் சொன்ன இந்த இட்லி தட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம்
அப்புறம் அந்த ஒரு கிராஷ் கார்டு, பைக்கோட கிராஷ் கார்டு. அப்புறம் சுரேஷ் சொன்னார், வாங்க சார். சார் எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க, பயங்கரமாக மெட்டீரியல்ஸாக? இல்லை சார், இது வந்து ஆக்சுவலி இது ஹோஸ், இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது, இது வந்து கிராஷ் கார்டு, இது பல்பு, நாம் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு சிந்தனை வந்து நம்ம அவ்வளோ செலவு பண்ணி பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் வச்சு அவ்வளோ அற்புதமாக க்ரியேட் பண்ணுறாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் புவன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்லிக் எடிட்டிங் அண்ட் நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ணோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து நிறைய விஷயம் நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம். எடிட்டிங் பார்க்கும்போது கடைசியில் நிறையா போயிருக்கோம், இல்லை குதறியிருப்பாங்க, ஐயோ இதெல்லாம் நடித்தோம் அதெல்லாம் போயிடுச்சுன்னு அப்படின்னு தோணும். புவன் வந்து எப்படி தான் எல்லாமே நான் பண்ணது எல்லாமே ஃப்ரேமில் இருந்துச்சு. வாட் எவர் ஐ ஆக்டட் அட் த சேம் டைம் எந்த ஒரு இடத்துலையும் இல்லை ஒன்று தொங்குது, எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இது தேவையில்லாத வருஷம் அப்படி இதுவே கிடையாது. இட் வாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ கிராட்டிஃபைட் சீயிங் தட். தேங்க்ஸ் புவன். அண்ட் எல்லாரும் நல்ல க்ளோஸ்அப்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஆஃப் லவ். அண்ட் புவன் சொன்னோன்னா கண்டிப்பாக ராஜ்சேகர் சொல்லணும். ராஜ்சேகர் பீமா பிறகு நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஸ்வீட், சச் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் ஷிபு சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது அவர் ஒரு பலமாக இருந்தார், வந்து பேசி எல்லாம் இது பண்ணி ஹெல்ப் அஸ். அண்ட் சச் எக்ஸ்ட்ராடினரி. ஐ கால் ஹிம் த கிங் ஆஃப் லைட்டிங். ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் லைட்டிங் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக. அண்ட் சில டைம் எனக்கு இந்த ராஜ் இது பிடிக்கல, ராஜ் இந்த இடத்துல எனக்கு சார் பண்ணிடலாம் சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை மாற்றி, இல்லை ராஜ் எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன் எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு கேன் சேஞ்ச் த கேமரா தி சைட்லாம் கொஞ்சம் லைட்டிங் இந்த பக்கம் கொஞ்சம் பண்ண முடியுமான்னு உடனே மாற்றி லைக் ஹீ ஸோ இன்டு இட். It was like that. I think it was like all of them. It was like Fight Master. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவி வர்மா அவர் பெங்களூர்லேருந்து வந்தவர். அவ்வளோ அற்புதமாக அந்த ஃபைட்ஸ்லாம் ரியலாக இருக்கணும். ஆனால் சின்ன சின்ன ஃபைட்ஸாக இருக்கும். ஸோ ஃபைட் வரதுன்னு தெரியாது, போகிறதுன்னு தெரியாது, பட் ஒரு இம்பாக்ட் பயமாக ஃபீல் பண்ணோம். பிருந்தா வந்து அந்த சாங்ஸ் வந்து ஷோபி வாஸ் ஆல்சோ தேர். பிருந்தா வந்து அந்த ஹெலனா சாங்கும் கண்ணை தொட்டு சாங்கும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் நாட் அ சாங். அது வந்து அதில் ஒரு கான்செப்ட்லாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணது. ஸோ த ஹோல் டீம் இஸ் சம்திங் லைக் விச் ரியலி இஸ் ஐ எம் கேன் பி ப்ரவுட் ஆஃப். கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ஷிபு இல்லைன்னா அந்த படம் கிடையாது. அது வந்து ஆனந்துக்கும் எனக்கும் தெரியும். தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். ஐ மீன் நம்ம வந்து வி கேன் திங்க் எனி திங் வி வாண்ட். பட் 10 மாதம் கிட்ட ஒரு வருஷம் எங்களுக்கு வந்து இந்த படம் பண்ணோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், இந்த படம் வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் இந்த படம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஷுபு வந்து நம்பவே மாட்டேங்க. 2 அன்றைக்கி திருப்பி சொன்னேன் 2 நாளில் வந்தார், ஷார்ட் பண்ணார், இவ்வளோ முடிச்சிட்டோம் படம் வெளியில் வந்துச்சு. எனக்கு அதான் இங்கே உட்காந்து எல்லாம் பேசும்போது அஞ்சனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மை காட், இது நிஜமாக கனவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது படமும் வந்துருச்சு, அது ஹிட்டாகவும் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கிராண்ட் சக்ஸஸ் மீட் வேறு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. அட் ஒன்லி தேங்க்ஸ் டு யூ ஷிபு. அண்ட் படமாக பார்க்கும்போது ஐ ஷுட் சே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், இது நம்ம ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர், சாங் டீசர். ஹாரிஸ் வந்தார், கலக்குனார். எல்லாருமே பறந்து அடித்தோம், பறந்து வேலை செஞ்சோம். அவர் பறந்து கம்போசிங்கே பண்ணிட்டாரு. ஹி வாஸ் லைக் ஐ வாஸ் வெரி ஷாக். நான் டீசர் பார்க்குற போது எனக்கு வந்து ஒரு டீசருக்கு ஒரு ட்ரெய்லருக்கு இவ்வளோ மியூசிக்காக, இவ்வளோ ஆர்கெஸ்ட்ரேஷன், இவ்வளோ லேயர்ஸான்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பு வந்துச்சு. நாமளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும், இல்லை ஜஸ்ட் பேசிக் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி. அது வந்து ஒரு படத்துக்கு பண்ணுற ஒரு உழைப்பு அவ்வளோ நல்லா பண்ணிங்க ஹாரிஸ். இட்ஸ் லைக் படத்தோட சாங்ஸ் எல்லாமே நான் சொன்னேன், அந்த ஆல்பமாக பார்க்குற போது இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு, இந்த த்ரில்லருக்கு இந்த மாதிரி தான் சாங்ஸ் வேணும்னு நினைக்கிற போது அதில் எல்லாமே அந்த ரேப்பாக இருக்கட்டும், வெதர் இட்ஸ் மெலடி, அது எல்லாமே இருந்துச்சு. ஒரு இமோஷனல் ட்ராமாவுக்கு ஒரு சாங் எல்லாமே இருந்துச்சு. பட் அதெல்லாம் மீறி அவரோட ரீ ரெக்கார்டிங், படம் பார்த்தவங்க யாருமே அவரோட ரெக்கார்டிங் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. தேங்க்ஸ் ஹாரிஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எவ்ரி டைம் நாங்கள் வந்து என்னோட லக், ஐ டோன்ட் நோ, வி பீன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ நாங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்களாயிட்டோம். அடுத்த படம் நான் கேட்க கூட வேண்டாம், நல்லாவே பண்ணி கொடுப்பீங்க. பட் என்னென்னா ஹாரிஸோட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுமே சமரம் இருந்து ஆரம்பிச்சு மூங்கில் காடுகளே, அது வந்து இன்றைக்கும் என்னோடய ஃபோன் ரிங்டோன் அதுதான், மறக்க முடியாத பாடல். அன்னையிலேருந்து பீமாவாக இருக்கட்டும், அன்னினா இருக்கட்டும், எந்த படமாக அருள், எல்லா படமும் அவர் பண்ண எல்லா சாங்ஸுமே ஆல்வேஸ் சூப்பர் ஹிட்னா. ஒரு சாங்னால எல்லா சாங்குமே ஹிட்டாக இருக்கும். தேங்க்யூ ஹாரிஸ். ஐ டோன்ட் நோ, தேர் சம் கைண்ட் ஆஃப் அ வைப். நாங்கள் 3 பேருமே 8, அது கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் சேர் கூட இங்கே 8 தான் இருக்காது. சும்மா யாரோ ஒரு எக்ஸ்ட்ரா சேர் வச்சுருக்காங்க பாருங்கள். ரிலீஸ் டேட் 8 ஆஃப்கோர்ஸ். ராஜ்சேகருக்கு வச்ச சேர். ஸோ நாங்கள் வேணுட்டு 8க்குன்னு வைக்கல, அவர் வரல. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த சப்போர்ட். ஐ நோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் எங்கள் படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், தேவராஜுக்கு இந்த படத்தில் கதாபாத்திரம் கொடுக்க முடியாது போனது.
ஆக்சுவலி லவ் கேரக்டர் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, லவ் கேரக்டர் அவங்கள தான் யோசித்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க மேக்கப் இல்லாமலாம் பண்ணக்கூடாது, அவர் மேக்கப்போட பண்ணுவார். நான் சொன்னேன் இல்லை, அந்த தாடி எடுக்க மாட்டார், அந்த முடியோட அப்படி தான் வருவார்ன்ட்டு. ஸோ மன்னிச்சிருங்க தேவராஜ், நான் தான் உங்களுக்கு வில்லன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அங்கே உட்காந்துருந்தார், அங்கே போனார், கடைசியில் தலைவி பக்கத்தில் உட்காந்துட்டார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அங்கே இருக்கும்போது கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, கடைசியில் என்னம்மா இது? ஓகே, ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.